ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நாளை வெள்ளியில் உனக்கு ஒரு அற்புதம் நடக்கப் போகுது. இதை கேட்டு மகிழ்ச்சியோடு தூங்கு, மன நிறைவோடு தூங்கு. கண்மணியே, சந்தேகத்தோடு தொடங்கும் ஏதும் முழுமை அடையாது. வாழ்க்கையில் சந்தேகம் இருக்கலாம். வாழ்க்கையே சந்தேகம் என்று ஆகிவிட்டால் அனைத்தும் நரகமாகிவிடுமே. அதிகமாக நேர்மறை எண்ணங்களை வளர்த்துக்கொள் தங்கமே. தேவையற்ற இடத்தில் சந்தேகம் கொள்வதால் நீ இழப்பது எதுவாக வேண்டுமானாலும் ஆகிவிடலாம். நேர்மறை எண்ணத்தோடு காணும் எதிலும் சந்தேகம் தெரியாது. கண்மணியே, இந்த மாய உலகில் மாறாத ஒன்று மாற்றங்கள் மட்டும்தான். எந்த மாற்றங்களிலும் மாறாத ஒன்று எல்லாம் வல்ல உன் சாயின் அன்பும் ஆதரவும் மட்டுமே என்பதை நினைவில் வைத்துக்கொள் தங்கமே. இந்த சாயின் ஆசை அனைவருக்கும் கிடைக்கும். இதை வேண்டிக்கொண்டு நாளை உனக்காக ஒரு புதிய விடியல் காத்திருக்கிறது என்பதை நான் சொல்வதை நம்பு. ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, முடியாததை முடித்து காட்டி அதிசயங்கள் பல புரியும் உன் சாயி உன் வாழ்வில் உண்டு என்பதை மறக்காதே. கண்மணியே, நல்லா இருக்கிறதுங்கிறது நிறைய பணமோ பெரிய வீடோ காரோடோ இருக்கிறதோ இல்லை. நிம்மதியாக இருக்கிறது தான் நல்லா இருக்கிறதுங்கிறதுக்கு அர்த்தம். பணத்தால் சந்தோஷத்தை வாடகைக்கு எடுக்க முடியுமே தவிர விலைக்கு வாங்க முடியாது. பணம் என்னும் காகிதம் மட்டுமே பலரது நிம்மதிகளை அள்ளி தின்று விடுகிறது. உண்மைதானே தங்கமே? பணம் என்னும் காகிதம் மட்டும்தான் பலரோட நிம்மதிகளை அள்ளி தின்று கொன்று புதைத்து விடுகிறது. அவமானங்களையும் அள்ளித்தர தயங்காத ஒன்றும் அதுதான், அது மட்டும்தான். பாவங்களும் குற்றங்களையும் போக்க இப்போதெல்லாம் பணம் மட்டுமே போதுமாகி போகிறது. அதாவது ஆசை என்னும் பசியும் பணம் இல்லாவிட்டால் மனிதன் மனிதனாகவே இருந்திருப்பானே. எவன் ஒருவன் பெரும் இரைச்சலுக்கு இடையே ஒருவனுக்கு தூக்கம் வரும் என்றால் அவன்தான் நிம்மதியான வாழ்க்கையை வாழ்கிறான். கண்மணியை, எதிர்பார்த்து கொண்டே இருந்தால் எதுவும் கிடைத்து விடாது. எதிர்கொண்டால் மட்டுமே எதுவும் எளிதில் கிடைக்கும் உனக்கு. நிதானம் என்னும் அற்புதமான ஆயுதத்தை பயன்படுத்துபவர்கள்தான் எதையும் சாதிப்பார்கள். மாற்றத்தை தேடுபவர்கள் மாறாதவரை மாற்றங்கள் நிகழவே நிகழாது. செல்வமே, விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லையே. பாதை இல்லை என்று பயப்படாதே. பாதையை உருவாக்கத்தான் நீ பிறந்திருக்கிறாய் என்று நம்பு தங்கமே. உன்னிடம் திறமை உள்ளது என்ற நம்பிக்கையோடு செயல்படும் போது நீ செய்யும் எந்த செயலும் தனித்தன்மை மிக்கதாக அமைந்து உன்னை வெற்றி பெற உறுதி செய்துவிடும் தங்கமே. இந்த சாய் சொல்வதை நம்பு, முழுவதுமாக நம்பு. உனக்கான பதிவு இது தங்கமே. நாளை வெள்ளியில் உனக்கு நல்லது நடக்கப் போகிறது. கண்மணியே, சாயி உனக்கு எதுவும் தரவில்லை என்று கூறாதே. உனக்கு தெரியாமல் பல ஆபத்துகளில் இருந்து பாதுகாத்து கொண்டுதான் இருக்கிறேன். என்னை விட அதிக அன்பு அக்கறை காட்ட யாராலும் முடியாது. இதை நீ நல்லா தெரிஞ்சுக்கோ, நம்பணும் தங்கமே. செல்வமே, வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் உனக்கான நிமிடத்தை ரசிக்க தவறாதே. இந்த நிமிடத்தில் வாழ்க்கை எவ்வளவு கஷ்டமாக இருந்தால் இருக்க வேண்டுமானாலும் இருக்கும், எவ்வளவு கடினமாக வேண்டுமானாலும் உனக்கு தெரியும். ஆனால் செய்வதற்கும் வெல்வதற்கும் ஒவ்வொரு நொடியும் ஏதேனும் ஒன்று இருந்து கொண்டேதான் இருக்கும். நிம்மதி இருந்தால் நிமிடம் கூட வீணாகாது. நிம்மதி இல்லாவிட்டால் நிமிடம் என்ன, வாழ்நாளே வீணாகிவிடும். உன் வாழ்க்கையே வீணாகிவிடும். செல்வமே, நேற்றைய நாட்களை முற்றிலும் மூடிவிட்டு நாளைய தினங்களின் கதவுகளை மடைத்துவிட்டு இன்றைய கதவை மட்டும் திறந்து வைத்து வாழ கற்றுக்கொண்டால் வெற்றி உன் வாசலில் காத்திருப்பது தெரிய வரும். இந்த கணத்தில் வாழ்ந்தால் எந்த கணமும் கவலை இல்லாமல் உன்னால் வாழ முடியும். வாழ்க்கை புலம்புவதற்கு அல்ல தங்கமே, வாழ்க்கை வாழ்வதற்குத்தான். முயற்சி செய்தால் உனக்கு வெற்றி நிச்சயம். ஒரு வெற்றி ஒரு தோல்வியை மறக்கச் செய்யும். ஒரு தோல்வி பல வெற்றிகளை பெறச் செய்யும். முயற்சித்துப்பார், முடியாதது என்று ஒன்றுமில்லை. நீ ஒதுக்கப்படும் சபைகளில் நிமிர்ந்து நில் தங்கமே. நீ புகழப்படும் சபைகளில் அடக்கமாக இரு. கடந்து போன பாதி வாழ்க்கையை நினைத்து பார்த்தால் கஷ்டத்திற்கு பஞ்சமே இருக்காது. மீதி வாழ்க்கையை வாழ ஆசைப்பட்டால் சந்தோஷத்திற்கு வழியே இருக்காது.
நம்பிக்கை இருந்தால் மட்டும் போதாது தங்கமே, துணிவும் இருக்க வேண்டும், உன்னிடத்தில் துடிப்பும் இருக்க வேண்டும். துணிவும் துடிப்பும் இருந்தால் மட்டுமே எதையும் உன்னால் சாதிக்க முடியும், முழுமையாக வெற்றியை அடைய முடியும். உன் மீது நம்பிக்கை இருந்தால் தோல்வி கூட உன்னை நெருங்க பயப்பட்டு விடுமே. காயமில்லாமல் கனவுகள் காண்டு விடுவாய், ஆனால் வழி இல்லாமல் வெற்றிகளை காண முடியாது. உழைத்து கொண்டே இரு, வழி இருக்கத்தான் செய்யும். ஆனால் வெற்றி உன்னிடத்தில் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். உன் திறமைக்கு பல பரிசுகள் காத்து கொண்டிருக்கிறது. கூடிய விரைவில் அது உன் கையில் கிடைத்து உன் உள்ளத்தை குளிர வைக்கப் போகிறது. தங்கமே, வியர்வை சிந்தாத உன்னாலும் மை சிந்தாத பேனாவாலும் எதையும் சாதித்து விட முடியாது. இதை உன்னை சுற்றி உள்ளவர்களை சொல். உன்னை சுற்றி உள்ளவர்களை பார்த்து இதை சொல். சிந்தித்து செயல்படுங்கள் என்று சொல். எனக்குத்தான் எல்லாமே தெரியும் என்பதில் இருக்கும் இன்பம் வேறு எதிலும் இருக்காது. நான் பெரியவன், எனக்கு எல்லாம் தெரியும். என் சொல்லினை எல்லோரும் செவி மடுக்க வேண்டும். என்னை வெல்ல எவரும் இல்லை, எல்லோரும் எனக்கு கட்டுப்பட்டவர்கள். இப்படிப்பட்ட எண்ணம் உள்ளவர்களிடம் நீ பேசாதே. அவர்களிலிருந்து தூர இருந்துவிடு. இந்த உலகத்தில் எல்லாம் தெரிந்தவர் என்று யாருமே இல்லை, எதுவும் தெரியாதவரும் என்றும் எவரும் இல்லை. நான் உயர்ந்தவன் என்ற எண்ணம் இருந்தால் அடியோடு அகற்றிவிடணும். மனிதனை மதிக்க கற்றுக்கொள்ளணும். உன்னை நீ மதிப்பை கூட்டிக்கிட வேணும். எல்லோருடைய கருத்தையும் செவிமடுத்து கேட்டு எதை எடுக்க வேண்டுமோ அதை எடுத்துக்கொள். அதில் நல்லவை இருந்தால் எடுத்துக்கொள்வதில் தப்பில்லை. எனக்கு தெரியாது, இந்த உலகத்தில் ஏதுமில்லை என்ற சிந்தனை உன் மனதில் இருந்தால் அதை அகற்றிவிடு. உன்னை சுற்றி கொண்டு உள்ள உறவிடத்தில் ஒரு நபரிடம் இது இருக்கிறது, தனக்குத்தான் அனைத்தும் தெரியும் என்ற மம்மதையில் இருக்கிறார்கள். அவர்கள் யாரையும் அற்பமாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள், எவரையும் அற்பமாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். உண்மைதானே தங்கமே? உன்னை புரியாத இடத்தில் ஒவ்வொன்றிற்கும் விளக்கம் சொல்லி புரிய வைப்பதை விட அவர்களின் புரிதல் என்னவோ அவர்கள் விருப்பப்படியே நடக்கட்டும் என மௌனமாக நகர்ந்து செல்வதுதான் சரி. தவறான புரிதல் இருக்கும் இடத்தில் சொல்லப்படும் விளக்கமும் அர்த்தமற்றதுதானே. எந்த இடத்திலும் மௌனத்தை மட்டும் காட்டு. வாய் வழியே உனக்கு பதில் வந்தாலும் அதை அடக்கிக்கொள். கண்ணாடி நம் முகத்தில் அழுக்கை காட்டினால் கண்ணாடியை உடைக்க மாட்டோம், மாறாக முகத்தை சுத்தம் செய்வோம். அதுபோல் உன் குறைகளை சுட்டி காட்டுபவரிடம் கோபப்படக்கூடாது, மாறாக உன் குறைகளை சரி செய்து கொள். பலவீனமானவர்கள் பழி வாங்குகிறார்கள், வலிமையானவர்கள் மன்னிக்கிறார்கள், புத்திசாலிகள் பொருட்படுத்தாமல் விட்டு விடுவார்கள். தங்கமே, நீ எத்தனை பாவம் வேணுமானாலும் செஞ்சுக்கிட்டே இரு, ஆண்டவன் முதல்ல உன்னை ஒன்றும் செய்ய மாட்டான். ஆனால் நீ என்னைக்கு உன்னோட ஆட்டத்தை நிறுத்திவிட்டு போதும் என்று ஓய்வெடுக்கிறாயோ அப்போதான் ஆண்டவன் அவனோட ஆட்டத்தை ஆரம்பிப்பான் என்று எதிராளியிடம் சொல்லித்தான் பாரு. திருந்தட்டும் அவர்கள். கண்மணியை, உன்னுடைய தகுதியை நீ வளர்த்து கொள்ளும் போது உன்னுடைய எண்ணங்கள் நம்பிக்கையை அதிகரிக்கும். தங்கமே, உன்னுடைய நம்பிக்கை அதிகமாகும் போது உன்னால் நிச்சயமாக சாதிக்க முடியும். முயற்சி செய்துதான் பாரு. எப்படின்னா, முயற்சிக்கு நீ அடிமையாக இருக்க பழகு. அப்போதுதான் வெற்றி உனக்கு அடிபணியும் என்பதை மனதில் கொண்டு தன்னம்பிக்கையோடு முயற்சி செய்து கொண்டே இரு. ஒரு முயற்சி நிறுத்தப்படும் போது தோல்வியாகிவிடும், அதுவே தொடரப்படும் போது வெற்றியாகிவிடும். எனவே என்ன நடந்தாலும் எதை இழந்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். காரணம், நான் 100 வெற்றிகளை பார்த்தவன் அல்ல, நான் 1000 தோல்விகளை பார்த்தவன் என்று நினைத்துக்கொள். தோற்றுக்கொண்டே இருந்தாலும் கவலைப்படாதே, மாற்றம் ஒன்றே மாறாதது. முயற்சியை மட்டும் கைவிடாதே, ஏன்னா நீ என் பிள்ளை. தங்கமே, நாளை வெள்ளி விடியலில் உனக்கு அற்புதம் நடக்கப் போகிறது. அதை எதிர்பார்த்து மகிழ்வோடு தூங்கி எழு. நாளைய விடியல் அருமையான விடியலாக விடியப் போகிறதாம் தங்கமே. நிச்சயம் நடக்கும், நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும், அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாய்ராம்.